integer division 2 இந்த integer division and also வந்து modulus. ஓகே, நான் இந்த இடத்துல மறந்த இன்னொரு முக்கியமான ஆப்பரேட்டர் என்னண்டா வந்து எக்ஸ்பனண்ட். இந்த எக்ஸ்பனண்ட் அப்படின்னா என்னண்டா வந்து நாங்கள் தமிழில் சுட்டி என்று சொல்லுவோம், ரைட். இந்த டபுள் ஸ்டார் தான் அந்த எக்ஸ்பனண்ட்டுக்கான சைன். இந்த எக்ஸ்பனண்ட் அப்படின்டா என்னண்டா வந்து தமிழில் நாங்கள் சுட்டின்னு சொல்கிறது, இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா வந்து 2 to the power 3 என்று சொல்லி, இல்லாட்டி தமிழில் சொல்கிறதா இருந்தால் 2 சுட்டி 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னு நினைக்கிறேன். இது உண்மைக்கும் என்ன செய்யுமெண்டா வந்து இப்போ நாங்கள் 2 into 3 என்று சொன்னோம்டா வந்து வரக்கூடிய ஆன்சர் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் 6. 2 3 பெருக்கினா 6, ரைட். இப்போ இந்த எக்ஸ்பனண்ட் என்ன செய்யுமெண்டா ஜஸ்ட் 2 3 பெருக்காமல் 2ன்ற நம்பரை அப்படின்னா ஃபர்ஸ்டில் இருக்கிற 2ன்ற அந்த நம்பரை செகண்டில் இருக்கிற 3 தரக்கா பெருக்கும். ஓகே, அப்படி 2 ஃபர்ஸ்டில் இருக்கிற நம்பரை செகண்டில் இருக்கிற நம்பர் தரக்கா பெருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல 2 தர 2 தர 2 ஏண்டா 2 3 தரக்கா பெருக்கணும். அதுதான் இந்த எக்ஸ்போனன்ட் செய்யும், 2 3 தரக்கா. இந்த இடத்துல வந்து 4 இருந்துச்சேண்டா அப்போ என்ன செய்யும்டா 2 4 தரக்கா பெருக்கும். இதுதான் இந்த எக்ஸ்பனண்ட் செய்யும், ரைட். அப்போ 2 எக்ஸ்பனண்ட் 4 அப்படி என்ன வேண்டா, இல்லாட்டி 2 to the power 4 அப்படி என்ன வேண்டா வரக்கூடிய ஆன்சர் என்னண்டா வந்து 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16. இந்த 16 அவுட்புட்டில் தரும். ஓகே, இப்போ இதை செஞ்சு பார்த்தோம்டா எக்ஸாம்பிளில். ஓகே ஃபைன், இந்த இடத்துல பார்க்குற மாதிரி அவுட்புட்டாக பார்க்கலும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னண்டா வந்து 3 into 4 12, 3 4 பெருக்கினா 12. இப்போ நான் என்ன செய்கிறேன், இன்னொரு ஸ்டார் இந்த இடத்துல போட்டேன்டா வந்து இது வந்து மல்டிப்ளிகேஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷனுக்கான ஆப்பரேட்டர் இல்லை, இது வந்து எக்ஸ்பனண்ட் ஆப்பரேட்டர். இந்த எக்ஸ்பனண்ட் ஆப்பரேட்டர் என்ன செய்யணும்டா வந்து இந்த 3 4 தரக்கா பெருக்கணும். அப்படின்டா ஃபர்ஸ்டில் இருக்கிற நம்பரை செகண்டில் இருக்கிற நம்பர் தரக்கா பெருக்கணும். அப்போ 3 4 times மல்டிப்ளை பண்ணணும், ரைட். இப்போ 3 into 3 9, 9 into 3 27, 27 into 3 81. I think let's try it. Print 3 exponent 4. Yes, 81. விளங்குதுன்னு நினைக்கிறேன் என்ன டிஃப்ரெண்ட். அண்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டார் போடுறதுக்கும் அதே இடத்துல 2 ஸ்டார் போடுறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. ஓகே ஃபைன். அப்போ நாங்கள் வந்து ஆப்பரேட்டர்ஸில் வந்து 7 ஆப்பரேட்டர்ஸ் பார்த்துருக்கிறோம். ஆப்பரேட்டர்ஸ் என்னண்டா வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர் அடிஷனுக்கான ஆப்பரேட்டர். இந்த ஆப்பரேட்டர் என்ன செய்யமெண்டா வந்து 2 நம்பரை ஆட் பண்ணும் கூட்டும். அடுத்தது சப்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஆப்பரேட்டர், அது என்ன செய்யமெண்டா கழிக்கும். அடுத்தது வந்து டிவிஷன், டிவைட் பண்ணுறது, 2 நம்பரை ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பரை பிரிக்கிறதுக்கான. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆப்பரேட்டர், அந்த ஆப்பரேட்டர் என்ன செய்யமெண்டா வந்து 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது 3 ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நாளும் வந்து எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்பரேட்டர்ஸ். அடுத்தது 3 ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம். இந்த 3 ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட்டில் வந்து மாடியூலஸ் என்ன செய்யமெண்டா வந்து 2 நம்பரை டிவைட் பண்ணுற நேரத்தில், ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணுற நேரத்தில் அதோட மீதிய ஆன்சராக தரும். ஓகே, இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பிரிண்ட் பண்ணுற நேரத்தில் மீதி இல்லைன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் மாடியூலஸ் 2, 4 மாடியூலஸ் 2. இப்போ இந்த இடத்துல மீதி எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? மீதி எதுவும் இல்லைன்னு எங்களுக்கு சொல்லலாம். இந்த இடத்துல மீதி வந்து 0, ரைட். அப்போ அதுதான் அந்த மாடியூலஸுக்கான ஆன்சர். ஓகே ஃபைன், மாடியூலஸ் பார்த்தோம். அடுத்தது இன்டெஜர் டிவிஷன் பார்த்தோம். இன்டெஜர் டிவிஷன் என்ன செய்யணும்னா வந்து ஃப்ராக்ஷன் பார்ட்டை விட்டுட்டு, அப்படின்டா வந்து இந்த தசம் வரக்கூடிய அந்த பார்ட்டை விட்டுட்டு இல்லாட்டி மீதியை இக்னோர் பண்ணிவிட்டு முழு நம்பர் ஹோல் நம்பர்ஸை மட்டும் ஆன்சரில் தரும். ஓகே, அடுத்தது பார்த்தோம் வந்து எக்ஸ்பனண்ட் என்ன செய்யணும்டா வந்து நாங்கள் தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய 2 அடி 3 இது மாதிரி சம்திங் லைக் தட். இங்கிலீஷில் சொல்கிறோம்டா வந்து 2 to the power 3 or 4 to the power 5 இதோட பவர், அது அந்த விஷயம். இந்த 7 ஆப்பரேட்டர்ஸ் பார்த்துருக்கிறோம். இந்த 7 ஆப்பரேட்டர்ஸும் தான் இந்த
பைத்தனில் மோஸ்ட்லி யூஸ் ஆகக்கூடிய அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். இதெல்லாம வந்து வேறு விதமான யூனரி ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது, பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது, பூலியன் ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது. இந்த ஆப்பரேட்டர்ஸ் சம்மந்தமாக ஃபியூச்சரில் தேவைப்படுற நேரத்தில் பார்ப்போம். ஓகே, இதோட வந்து சாப்டர் 2 முடியுது. அடுத்தது சாப்டர் 3. சாப்டர் 3ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.